அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியில் பஞ்ச கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது பஞ்ச கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியது. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை. இந்த நிகழ்வு 21/2/2026 முதல் 2/3/2026 வரை நடைபெறவிருக்குங்க. சூரியன், அதாவது ஒருவருக்கு ஆற்றலையும் தன்னம்பிக்கை, துணிச்சல், தலைமை மற்றும் சுய மரியாதை போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அடுத்ததாக இந்த சுக்கிரன், ஒருவருக்கு ஆடம்பரம், காதல், அழகு, கலை மற்றும் உறவு சம்பந்தப்பட்ட யோகங்கள், இன்பம் சம்பந்தப்பட்ட பலங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். புதன், ஒருவருக்கு அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர். செவ்வாய், ஒருவருக்கு தைரியத்தையும் வீரத்தையும் ஆற்றலையும் ஒழுக்கத்தையும் தரக்கூடியவர். அடுத்ததா இந்த ராகு பகவான், ஒருவருக்கு அதீத ஆசைகளையும் மாயையையும் உருவாக்கக்கூடியவர். எதிர்பாராத சில நிகழ்வுகளை தங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடியவங்க. கர்ம வினையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு. ஆக இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள், சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர், ஆடம்பரத்தின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய இந்த சுக்கிரன் இந்த ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், வைராக்கியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், பிடிவாத குணம் கொண்டவர்கள், ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா எந்த சூழலையும் அந்த எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற போராடும் குணத்தை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, கனிவாக பேசக்கூடிய ஒரு சில தன்மைகளை கொண்டவர்கள், எல்லா விதத்துலேயும் ஓகேங்க, நல்ல கேரக்டர்னு சொல்லுவாங்க, மற்றவங்ககிட்ட பேசும்போது நல்ல குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுங்க, எல்லா விதத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஓகேங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, என்ன தான் காரணங்க, ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்குது, சரியான விதத்தில் எதையுமே என்னால் அமைச்சிக்க முடியல, நான் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் நான் நினச்சதுக்கு எதிராகவே நடக்குதுங்க, ஆசைப்பட்டது எதுவுமே அடைய முடியல, கிடைச்சது எதுவுமே கரெக்டான விதத்தில் அனுபவிச்சு அதை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியல, தேவையில்லாத பிரிவுகள், தேவையில்லாத வலிகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், துக்கங்கள்னு சொல்லி நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துட்ருக்கு. எல்லாருக்கும் அப்படியே கிடையாதுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் கூட இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களால நல்ல நிலையில் இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பார்த்து பண்ணுறவங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எதையுமே என்னால் சரியாக அனுபவிக்க முடியாத ஒரு சில சூழல்கள், எல்லாம் கிடைச்சும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த கிரக மாற்றங்கள் தான் காரணமா, இல்லை என்னுடைய ராசி தான் காரணமான்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த பஞ்ச கிரக யோக காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக்கும். இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான விதத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துல கரெக்டான விதத்தில் இந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்குங்க, ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லை, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்மளை குறை சொல்கிற மாதிரியே சில சூழல் அப்படிங்கிறது அமைஞ்சிட்ருக்கு, உயர் அதிகாரிகளோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு, கூட வேலை செய்கிறவங்க கூட தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிட்ருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வேலை செய்கிறோம், பேசாமல் இந்த வேலையை விட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வருதுங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணோம்னா இருக்கிறதையும் தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சில தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குங்க. ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியே வர ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு, புதுசாக வேலை தேடியும் எனக்கு கரெக்டான விதத்தில் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கூடிய விரைவில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்டர்வியூலேருந்து ஒரு கரெக்டான ஒரு வேலை அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக போது. நீண்ட நாட்களாக ஒரு ஜாபில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குங்க,
ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதற்குண்டான சில பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடக்குங்க. ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கலாம் கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு நல்ல சாதகமான சூழல் அப்படிங்கிறது உருவாக்குங்க. ஒரு வேலைக்கு இருந்து அடுத்த வேலைக்கு போகணும், அந்த இடத்துல எனக்கு இன்னும் இதை விட அதிக சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நிறைய இடையூறுகளையும் நிறைய ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் சந்திச்சுட்டு இருந்தோம். எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களுடைய நிலையெல்லாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குங்க. நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேன். எனக்கு பின்னாடி தான் அவங்களாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே பிஸ்னஸை தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட நேரங்காலமோ என்னமோ தெரியலைங்க, நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி தேங்கி நிற்கிதுங்க. என்ன சூழல் அப்படிங்கிறதே தெரியல. தொழிலும் மந்த நிலையாக இருக்குது. பணம் போட்ட முதலீடுகள்லாம் மந்தமாக இருக்குங்க. பண வரவுகள் அப்படிங்கிறது தடைப்பட்டுருச்சு. வெளியே கொடுத்த பணம் கூட என் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. தொழில் இழுத்து மூடிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் வந்துருச்சு. இதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த தொழிலை வந்து நடத்த முடியாத அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். எந்த இடத்துல தவறு செஞ்சோம் அந்த தவறை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸை கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக அமையும். சிறு சிறு மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. அந்த ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறது செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல யோககரமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள், நான் எதிர்பார்த்த ஒரு லைஃபுங்க. நான் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழணும், இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு நினைக்கல. ஸோ நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு சரியான விதத்தில் அமையல. எனக்காக அமைஞ்ச ஒரு வாழ்க்கையவாவது நல்லபடியாக அமைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சி, அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க நிறைய போராடுறேன். நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டுங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லைஃப் நமக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து மேரேஜ் எல்லா விதத்துலேயும் வந்து முயற்சிகள் பண்ணிட்டேன். அதுவும் வந்து கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிற மாதிரி எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அதை தள்ளி போயிடுது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே போயிட்டுருக்கு. இந்த திருமண தடை அப்படிங்கிறது கூடிய விரைவில் அகலுங்க. நீங்கள் பார்த்த அலைன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் உங்களை விட்டு விலக போகுது. கூடிய விரைவில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவியுடன் நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து காரணமே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்கோங்க. என்ன பிரச்சனைன்னே தெரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டது பெரிய அளவில் பெரிய சண்டை சச்சரவுகள் எங்களுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டுருக்கு. காரணமே இல்லாத செய்யாத தவறுக்கு இன்றைக்கி நான் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். இதனால் 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு. அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. விட்டு சென்ற உறவுகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று வந்ததுங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது இருந்தது. என்ன காரணம்னே தெரியலைங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சின்ன விஷயத்தை ஊதி இன்றைக்கி பெருசாக்கி எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் அதிகமாகிருச்சு. அந்த மன உளைச்சல்கள் குறையாதா, நாங்கள் 2 பேரும் திரும்ப பழையபடி ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதுன்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். பிரிந்த நபர்களும் விட்டு போன நண்பர்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்ததாக இந்த வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா, சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு காலத்தில் நல்ல வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்ததுங்க. எல்லாமே நல்லபடியாக இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா? ஏன்னா நான் வந்து இருந்த செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே ஒரு காலத்தில் மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சுங்க. அந்த விஷயத்தை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் வராதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் இந்த பஞ்சகிரக யோக காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை, நகை நட்டுங்க, தேவையில்லாத விஷயங்களில் வந்து நீங்கள் இழந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால் உங்களுடைய சுய கௌரவம் மரியாதை அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது படிப்படியாக விளங்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது உண்டாகும். கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்களில் நீங்கள் நினச்சபடி உங்களுடைய கல்வியை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வி முடித்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க.
கல்வி சம்மந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக இதனோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு அதற்குண்டான அப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள், நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களோட ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.